அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டில இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு 11 ஏக்கர் தென்னந்தோப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஊரடிக்காடு ஊரத்தோட்ட மாரி இருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தோட்டம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சிக்கு தெற்கு சைடு டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா, ஆலியர்புரம் ரோட்ல வந்தீங்கன்னா, கோட்டூர் இருக்கும். கோட்டூருக்கு மேற்கு சைடுல பார்த்தீங்கன்னா, ரமணி முதலிப்புதூர் அப்படின்னு ஊர் இருக்கும். ஊர தொட்ட மாரி இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஊருக்கு நேர் ஆப்போசிட்ல இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. தோட்டமும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா செம்ம ரொம்பவே சூப்பரா அமைஞ்சிருக்கு. வாஸ்துக்கும் கிழக்கு சீரி பூமியும் தோட்டம் அமைஞ்சிருக்கு. தோட்டத்தோட கன்னி மூலையில பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டு வீடு. நல்லா ஒரு பெரிய ஃபேமிலி அழகா குடியிருக்கலாம். இப்ப வந்து அவங்க ஓனரே இங்க தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய வீடு. வீட்டுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஷெட் ஒண்ணு இருக்கு. அது வந்து மல்டி பர்ப்பஸ் நீங்க வந்து மாடு வளர்த்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேற வேற ஏதாச்சும் பர்ப்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஷெட்டா போட்டிருக்காங்க. பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிராக்டர் நிறுத்துறதுக்கு, இல்ல நம்ம மாடு கட்டி வைக்கிறதுக்கு அது மாரி யூஸ் பண்ற மாரி இன்னொரு ஷெட்டும் உள்ள இருக்கு. நெறைய கோழிகள் வளர்த்துறாங்க. கோழி ஷெட்டும் நெறைய உள்ள வச்சிருக்காங்க. நாட்டுக்கோழி நெறைய வளர்த்திட்டு இருக்காங்க. இந்த தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கேட்டகரி மரம் இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த 11 ஏக்கர்ல ஒரு 5 ஏக்கர் பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த கன்னுப்புள்ள மரங்களா இருக்கும். பேலன்ஸ் மரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 25 வயசு இருக்கும். இருந்தாலுமே எல்லாமே பயங்கரமான காப்புல இருக்கு. தண்ணிக்கு மெயினா பார்த்தீங்கன்னா 2 கிணறு இருக்கு. ஒரு கிணறு தனி கிணறா வந்துருது. இனி ஒரு கிணறு கூட்டு கிணறா வந்துருது. ஒரு கிணறு தண்ணி உங்களுக்கு போதும். ஏன்னா நம்ம தோட்டத்த சுத்தியுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஓடை மாரி இருக்கும். தண்ணி தேங்கி நிக்கிறதுக்கு செக் டேமும் இருக்கு. நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. தண்ணி சோர்ஸ்க்கும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. இப்ப வாழையும் உள்ள போட்டிருக்காங்க. வாழை மூலமா உங்களுக்கு நல்ல இன்கம். மெயினா தண்ணி சோர்ஸ் அதிகமா இருந்தா மட்டும் தான் உங்களால வாழை போட முடியும். அதனால வாழையும் போட்டிருக்காங்க. அது ஊரடிக்காடுங்கிறதுனால நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம ஃபியூச்சருக்கு வந்து மல்டி பர்ப்பஸ் கூட நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் இந்த இடத்த. நம்ம சைட்டு கூட போட்டுக்கலாம். அந்த மாரி ஏரியா. இந்த கிணறு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனி கிணறா வந்துருது. இன்னொரு கிணறு வந்து உங்களுக்கு கூட்டு கிணறுல வந்துரும். இபியும் பார்த்தீங்கன்னா 5 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு எல்லாமே செப்பரேட்டா அமைஞ்சிருக்கு. ஊரடி காடா அமைஞ்சிருக்கு. ஒரு தனி ஒரு வீடும் இருக்கு. பிளஸ் தனி கிணறு இருக்கு. உங்களுக்கு எல்லா சௌகரியத்தோட இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா, ஏக்கர் வந்து ரூ. 80,00,000 கேட்குறாங்க. தோட்டத்த விசிட் பண்ணுங்க. தோட்டம் புடிச்சிருந்தா சிட்டிங்ல பேசும்போது அனுசரிச்சு கம்மி பண்ணி பேசி குடுத்துடலாம். மேலும் இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ, இல்ல இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க விசிட் பண்ற மாரி இருந்தாலோ, நம்ம சேனல கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன்ல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இதே மாரி உங்களோட ப்ராப்பர்ட்டீஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும், நம்ம சேனல கான்டாக்ட் பண்ணுங்க. நல்லபடி உங்களோட ப்ராப்பர்ட்டீஸ சேல் பண்ணி குடுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.